Hi friends, welcome to Spicy Pot. இன்னைக்கு Spicy Potல Jeffna ஸ்பெஷல் ODL கூல் நம்ம வீட்லயே ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ்ல எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இலங்கை மக்களோட ஒரு ஃபேவரட்டான உணவு ODL கூலை நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். கூல் செய்யறப்போ எப்பவுமே நிறைய ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். செய்யறது ரொம்ப ஈஸி, ஆனா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்றதுதான் கஷ்டம். இப்போ நம்ம அது எல்லாத்தையும் பார்த்துலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் நான் இங்க பாருங்க ஒரு பெரிய பால் அளவு சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இந்த முழு புளியையும் நல்லா 2-3 தடவை தண்ணி விட்டு ஃபுல் எக்ஸ்ட்ராக்டையும் புளிஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்க புளியை நல்லா ஃபுல்லா 2-3 தடவை தண்ணி விட்டு கரைச்சி எடுத்தாச்சு. அடுத்த முக்கியமான ஸ்டெப் ஒடியல் மாவை கரைச்சி வைக்கிறது. இன்னைக்கு நான் 1.5 கப் அளவுக்கு ஒடியல் மாவு எடுத்திருக்கேன். ஒடியல் மாவுனா ஸ்ரீலங்கன்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். பனங்கிழங்கு இருக்குள்ள சீசன் டைம்ல பனங்கிழங்கு வாங்கி பாதி பாதியா பிரிச்சு வெயில காய வச்சு அதை அரைச்சு சலிச்சு எடுக்கிறது தான் ஒடியல் மாவு. அந்த ஒடியல் மாவு தான் இந்த கூழுக்கு ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ட். கூழுக்கு டேஸ்ட் கொடுக்கறது இந்த ஒடியல் மாவு தான். இதை நம்ம மேலால கொஞ்சம் அழுக்கெல்லாம் வரும், அதனால தண்ணி விட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடணும். மேலால வர்ற கலங்கின ஒரு பிரவுன் கலர்ல ரெசிடியூ மாதிரி வரும், அதை நம்ம வடிச்சு எடுத்துடணும். இப்ப பாருங்க ஒடியல் மாவுல நல்லா நிறைய தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கேன். இது ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. இப்ப பாருங்க இது 15 நிமிஷம் நம்மளோட ஒடியல் மாவை ஊற விட்டுருக்கோம். மேலால பாருங்க லைட்டா பிரவுன் கலர்ல தண்ணி நிக்குது. இதை அப்படியே வடிச்சு வெளியில ஊத்திடலாம். ஊத்திட்டு காமிக்கிறவங்களுக்கு. இப்ப பாருங்க நல்ல கிளீனான ஒடியல் மா கரைச்சது ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். அடுத்து நெத்தலி மீன் கருவாடை இந்த மாதிரி தலையெல்லாம் எடுத்துட்டு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருக்கேன். நெத்தலி மீன் கருவாட்டுல நிறைய மண் எல்லாம் இருக்கும், அதனால இதை ஊற வச்சு 2-3 தடவை இந்த மாதிரி அலசி கழுவி எடுத்துடலாம். இப்ப அடுத்து இதுல நான் காஞ்ச மிளகாய் எடுத்து இந்த மாதிரி ஒரு 60 மிளகாய் எடுத்து 15 நிமிஷமா தண்ணியில ஊற வச்சிருக்கேன். தண்ணியில ஊற வச்சுட்டு அரைச்சோம்னா நல்லா பேஸ்ட் ஆயிடும், அதுக்காக தான் தண்ணியில ஊற வச்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த மிளகாயை இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். இப்போ இந்த காஞ்ச மிளகாயோட ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சில பேர் கூழ்ல பூண்டு சேர்க்க மாட்டாங்க, ஆனா பூண்டு சேர்த்து செய்யறப்போ ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இந்த ஊற வச்ச தண்ணியிலே கொஞ்சமா விட்டு நம்ம நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துடலாம். இப்ப பாருங்க மிளகாய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பூண்டு மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. இதையும் இப்ப ரெடியா எடுத்து வச்சிடலாம். இப்ப அடுத்து இதுல 1/2 கிலோ அளவுக்கு இது விள மீன் எடுத்திருக்கேன், அதை இந்த பாத்திரத்துல சேர்த்துடலாம். சில பேர் மீனை அவிக்காம அப்படியே டைரக்டா கூழ்ல போட்டுருவாங்க முழுசாவே, அதுல முள்ளு எல்லாம் கூழ்ல வரும். எங்க வீட்டுல சின்ன பசங்க எல்லாம் சாப்பிடறதுனால மீனை அவிச்சு அந்த சதையை மட்டும் எடுத்துதான் கூழ்ல போடுவோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துலாம், கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துலாம், அவியறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துலாம். இந்த தண்ணியையும் நம்ம கூழ்லயே விட்டுறலாம், அதனால இந்த தண்ணி வேஸ்ட் ஆகும்னுலாம் நீங்க கவலைப்பட தேவையில்லை. இப்ப மூடி போட்டு இந்த மீன் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துடலாம். இப்ப பாருங்க 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஓபன் பண்ணிடலாம். மீன் நல்லா அவிஞ்சிடுச்சு. இப்ப நம்ம இதை ஆற வச்சுட்டு தோல் உரிச்சு முள்ளெல்லாம் எடுத்து சதையை மட்டும் தனியா எடுத்துடலாம். இந்த தண்ணி கொஞ்சம் இருக்கு, இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, இதையும் கூழ்லயே விட்டுறலாம். இதில் தான் நிறைய ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர்ஸ் இருக்கும். இப்போ பாருங்க நம்ம வேக வச்ச மீன் கொஞ்சம் ஆறிடுச்சு. இதை இந்த மாதிரி பிச்சு எடுத்து இந்த சதையை மட்டும் தனியாக எடுத்துடலாம், தோல் முள் எல்லாத்தையும் எடுத்துட்டுலாம். இப்போ பாருங்க மீன் எல்லாத்தையும் இந்த மாதிரி உதுத்து எடுத்தாச்சு. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இனிமேல் கூல் செய்யறதுக்கு ஒரு 1/2 hour தான் ஆகும். இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ்ல தான் நிறைய டைம் எடுக்கும், அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம்னா டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ நம்ம கூல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்க கூல் செய்யறதுக்காக ஒரு பெரிய ப்ரெஷர் குக்கர் ஒன்று எடுத்திருக்கேன். இதுல ஒரு 5 பேருக்கு கரெக்டா செய்யலாம். இதுல நிறைய தண்ணி விட்டுறலாம் முதல்ல. அடுத்து இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சமா ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துலாம். அதுல நார்மலா நம்ம யூஸ் பண்ற அரிசி தான். அடுத்து 350 கிராம் பயத்தங்காயை இந்த மாதிரி பெருசா இப்படி ஒடிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துலாம். இப்போ அரிசியும் பயத்தங்காயும் அவியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் அவிஞ்சதும் மீதி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்ப பாருங்க பயத்தங்காயும் அரிசியும் நல்லா அவிஞ்சிட்டு இருக்கு. 10 நிமிஷமா பாதி பதத்துக்கு கிட்ட நல்லா அவிஞ்சிடுச்சு.
இப்போ நம்ம பெரிய பெரிய கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காயை சேர்த்துடலாம் அதுல. அடுத்து பெரிய பெரிய கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்கு இதுல சேர்த்துடலாம். இது நான் 1 கிலோ மரவள்ளி கிழங்கும் 1/2 கிலோ பூசணிக்காயும் எடுத்திருக்கேன். இந்த கூழுக்கு நம்ம தண்ணி அடிக்கடி விடுற மாதிரி இருக்கும், தண்ணி நிறைய தேவைப்படும். அதனால இந்த மரவள்ளி கிழங்கு பூசணிக்காய் எல்லாம் அவிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதை இப்போ மறுபடியும் மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு மரவள்ளி கிழங்கு பூசணிக்காய் 3/4 பதம் வேகிற வரைக்கும் அவிய வச்சிடலாம். இப்ப பாருங்க, மரவள்ளி கிழங்கு பூசணிக்காய் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நசிச்சு பார்த்துடலாம். பாருங்க, 3/4 பதம் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம நண்டு இறால் சேர்க்கணும். நண்டு இறால் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கூழுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் இந்த வெஜிடபிள்ஸ்ல நண்டு இறால் எல்லாம் இறங்கணும், அதனால இந்த ஸ்டேஜ்ல உப்பு போட்டுடலாம். அடுத்து 1 கிலோ அளவுக்கு சின்ன நண்டு எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூழுக்கு எப்பவுமே சின்ன நண்டு தான் டேஸ்டா இருக்கும், அதனால சின்ன நண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய நண்டு தான் இருக்குனாலும் பரவாயில்ல. அடுத்து 1 கிலோ அளவுக்கு இறால் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது எனக்கு இன்னைக்கு பெரிய இறால்லாம் கிடைச்சிச்சு, அதனால நான் அதை பாதி பாதியா வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மிளகாய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். மிளகாய், பூண்டு, அப்புறம் இந்த மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு இந்த நண்டு இறால் இதெல்லாம் அவியறதுக்காக நம்ம டைம் கொடுக்கலாம். இப்போ பாருங்க, நண்டு இறால் போட்டு 5 நிமிஷமா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அடுத்து இதுல நம்ம கிளீன் பண்ணி வச்ச இந்த நெத்தலி கருவாடை சேர்த்துலாம். நெத்தலி கருவாடை நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம்னா அது கொஞ்சம் கரைஞ்சு போயிடும், அதனால கொஞ்சம் லேட்டா சேர்த்துக்கலாம் நண்டு இறால் போட்டதுக்கு அப்புறம். அடுத்து நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துலாம். எல்லாத்தையும் லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ரொம்ப கிண்டினீங்கன்னா இந்த கிழங்கு பூசணிக்காய் எல்லாம் கரைஞ்சு போயிடும், முழுசு முழுசா இருக்காது. அதனால லைட்டா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுலாம். புளி விட்டதுக்கு அப்புறம் இந்த பச்சை வாசனை போறதுக்காக ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம மூடி போட வேண்டியதில்லை, அப்படியே கொதிக்க வச்சிடலாம். இப்ப பாருங்க, புளி சேர்த்து 5 நிமிஷமா இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. பாருங்க, நல்லா வெந்துட்டு இருக்கு எல்லாமே. இப்போ கொஞ்சமா கழுவி வச்சிருக்கிற முருங்கைக்கீரை சேர்த்துடலாம். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த ஒடியல் மா மிக்ஸை சேர்த்துடலாம். ஒடியல் போட்டதும் கூழ் டக்குன்னு திக்காயிடும், அடியில அடிப்பிடிக்க பார்க்கும், அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒடியல் மா சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்துருச்சுன்னா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது கிடையாது. இப்ப அடுத்து ஒடியல் மா போட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கப்ப ஒரு துண்டு கருவாடு வாசனைக்காக இந்த மாதிரி அடுப்புல சுட்டு இதுல போட்டுடலாம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில வந்துடுச்சு. இப்போ கடைசியா நம்ம வேக வச்ச மீனையும் அதுல இருந்து தண்ணியையும் சேர்த்தே விட்டுடலாம். மீனை முன்னாடியே போட்டுட்டோம்னா கரைஞ்சு போயிடும், அதனாலதான் நான் கடைசியா போடுறேன். இதையும் லைட்டா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, பபிள் வர ஆரம்பிச்சிடுச்சு, நல்லா கொதி வந்துடுச்சு. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடா சர்விங் பவுல்ல எடுத்துடலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரா யாழ்ப்பாண முறையில ஒடியல் கூழ் ரெடி பண்ணியாச்சு. இது செய்யறது ரொம்பவே ஈஸி தான். கூழ் செய்யற டைமை விட நம்மளுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷனுக்கு தான் கொஞ்சம் டைம் வேணும். அது எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸியா செஞ்சு காமிச்சிருக்கேன். இலங்கை தமிழர்கள்ல ஒடியல் கூழ் பிடிக்காதவங்கன்னு சொல்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. நீங்களும் இதே மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.